இந்த அற்புதங்கள் எப்படிப்பட்ட அற்புதங்களாக ஒரு உள்ளன்பில் மட்டுமல்ல, உலகமே புகழக்கூடிய அவர் புகழ் வளர வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு நாளும் உதயமாக்கி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, வாழ்வு தரும் வாழ்க்கை மட்டுமல்ல, ஆற்றக்கூடிய உணவையும் தந்து அவர் அந்த அற்புதமான செயல் திட்டங்களை செய்துகின்ற மகிழ்ச்சி, கடவுளுடைய எண்ணங்கள் என்ன என்பதை நினைவு கூறுகிறார். நினைக்கின்றார், பசியுள்ளவனை பசியார், ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடு, இல்லாதவனுக்கு அவளுக்கு இருக்க இடம் கொடு என்ற வார்த்தைகளை உச்சரிக்கின்றார். முதலில் பசி, அதன் பிறகு அவன் வாழ்வதற்கான ஒரு ஆதாரம். இந்த வாழ்வின் ஆதாரத்தை இந்த 3 இனங்களை தவிர அடுத்ததாக பெரிய ஒரு அற்புதம் என்னவென்றால், அவனுக்கு வாழ்வளிக்கும் அற்புதம் அல்ல. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்று பார்க்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி, எப்படிப்பட்ட மகிழ்ச்சி, வாழ்க்கை தரங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒவ்வொருவரும் அதை கூறு என்பதை நினைத்து பார்க்கும்போது என்னுடைய பாசமிகு அன்பு சகோதரன் இன்னும் ஓங்கி வளர வேண்டும். இந்த வார்த்தைகள் எங்கெங்கும் மூளை முடுக்குகள் மட்டுமல்ல, உலகெங்கும் ஒழிக்க வேண்டும். பிரகாசமாக அவருடைய செயற்படி நல்லபடிகள் நிறைவேற்ற வேண்டும். இது இன்று நினைவு போல் இன்னும் மிகச்சியான அற்புதமான இந்த உணவளிக்கும் காரியம், பசியாற்றுகின்ற காரியம், அந்த பசுமை திட்டம் வளர வேண்டும். அவர் வளர்ச்சி விட வேண்டும். அந்த பசியார் வாழ்த்துக்கள் அவருக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று உங்களுடைய அன்பான வழக்கத்துடன் அவரை அன்போடு கேட்கின்றேன். ஏனென்றால் இந்த அற்புத காரியம் செய்வதற்கு எல்லாராலும் முடியாது. எப்படிப்பட்ட பணம் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒற்றோட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, கோடானு கோடி பணம் இருந்தாலும் சரி, இந்த எண்ணங்கள் அவருக்கு வராது. நீவே இல்லை என்றாலும் அந்த எண்ணத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார் என்றால், என் அன்பு சகோதரனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு தெரியவில்லை. அதிலும் அதற்கு எனக்கு ஒரு பங்களிக்கின்றார் என்றார், அந்த புண்ணியத்தை எனக்கு ஒரு பங்கு கிடைக்கின்றது என்றார். அதை விட மிகையான ஆசீர்வாதம் இன்று விட மிக மிகுதியாக இது ஒரு பெரிய இடமாக உருவாகி, இதிலிருந்து பெரிய மனதோடு வரக்கூடிய அனைவருடைய வாழ்த்துக்கள் பெற வேண்டும். அதன் மூலமாக அவருடைய செயல் திட்டங்கள் பிரகாசமாக ஒளிப்பிரகாசமாக வாழ்ந்து ஆண்டவருக்கு ஒவ்வொரு கடவுளுமாக அவரை வாழ்த்தி அருள வேண்டும் என்று இந்த நன்னாளிலே வாழ்த்தி வணங்குகின்றேன். என் அன்புக்குரிய தம்பி பார்க்க நன்றி.